இப்போ தாவேகா மாநாடு சார், அந்த மாநாட்டுக்கு இப்போ பள்ளம் தோண்டி போட்டாங்க சுற்றி, அது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. தமிழ்நாடு ஃபுல்லாக வந்து பேருந்துகள் கொடுக்கக்கூடாது, வேன்கள் கொடுக்கக்கூடாது, திமுக தடுக்கிறதாவும் ஒரு செய்தியை பார்க்குறோம். உண்மையிலே இது நடந்துட்டு இருக்கா? இது கண்டிப்பாக நடக்கும். நடக்குதா அப்படிங்கிறதுக்கு உறுதியாக நம்மளால சொல்ல முடியாது. ஆனால் இது நடக்குங்கிறது வழக்கமாக நடக்கிற விஷயம் தானே. திமுக மட்டும் இல்லை, அதிமுக ஆட்சியில் இருந்தாலும் இதையே தான் பண்ணும். யார் ஆட்சியில் இருந்தாலும் அவங்களுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி இதை வந்து எப்படி தடுப்பது, இந்த கூட்டத்தை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறதுங்கிற ஒரு வேலையை வந்து அவங்க பார்க்கத்தான் செய்வாங்க. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு வேன் பஸ் மாதிரியான வாகனங்களை இந்த கட்சிக்காரங்க வாடகைக்கு எடுக்கும்போது அது ஆர்டிஓ மூலமாக ஒரு மிரட்டலை விடுவாங்க. நீங்கள் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து எஃப்சிஐ இது பண்ணுவோம் அப்படி இப்படிலாம் அவங்க சொல்லுவாங்க. அதுக்கு பயந்துக்கிட்டு பல பேர் வாகனத்தை கொடுக்க மாட்டாங்க. இது வழக்கமாக நடக்கிறது தான். அது இல்லாமல் இப்போ நீங்கள் பார்த்தீங்க, இந்த மாநாடு நடக்கிற இடத்த சுற்றி பள்ளம்லாம் தோண்டியிருக்காங்க. ஆனால் இதற்கெல்லாம் அஞ்சுகிறவர்கள் கிடையாது விஜயினுடைய ரசிகர்கள். தொண்டர்கள்னு நம்ம சொல்ல வேணாம், ரசிகர்கள் தானே அவங்க. அதனால் நீங்கள் பார்த்தீங்க, பல இடங்களில் பார்த்தீங்கன்னா சாலை தடுப்புகளையெல்லாம் உடைச்சிட்டு போகிறதெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதனால் இந்த பள்ளமெல்லாம் அவங்களுக்கு ஒன்றும் இல்லை. பட் என்னென்னா, நம்ம ஏற்கனவே சொன்னது தான், விக்கிரவாண்டி மாநாட்டை விட மதுரை மாநாட்டுக்கு விஜய் ரசிகர்களுடைய கூட்டம்ங்கிறது பெரிய அளவில் இருக்கும். கிட்டத்தட்ட 2 மடங்கு கூட்டத்தை நம்ம அங்கே எதிர்பார்க்கலாம். இது அரசுக்கும் தெரியும். அப்படி ஒரு கூட்டம் திரண்டால் நமக்கு வரப்போகிற தேர்தலில் வந்து நமக்கு ஒரு பெரிய ஆபத்து அப்படிங்கிறதுனால அதை எப்படியெல்லாம் தடுப்பதுங்கிற வேலையில் அவங்க ஈடுபட்டிருக்காங்க.